அன்பினர்களே, யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருள் பெண் மாபியா ஒருவருக்கு தண்டனை கொடுத்ததின் பிரகாரம் யாழ்ப்பாண மேல் நீதிமன்ற நீதிபதி கௌரவ ஏஜி அலெக்ஸ்ராஜ அவர்கள் பதிலுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார். இவருடைய நியமன தகுதி, மேல் நீதிமன்ற நியமன தகுதி ஏப்ரல் 2024 ஆக 2 வருடம் கடந்த நிலையில் இந்த இடமாற்றம் வந்திருப்பது யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவர் இதற்கு முன்னதாக மாவட்ட நீதிபதியாக பணியாற்றி வந்தார். தற்போது யாழ்ப்பாண மேல் நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றி வந்த நிலையில்தான் இந்த இடமாற்றம் இடம்பெற்றிருக்கின்றது. போதைப் பொருள் வலையமைப்புகளையும் அரசியல் அதிகாரத்தையும் எதிர்த்த நீதிபதி அவர்கள் இந்த இடமாற்றத்தை பெற்றிருக்கின்றார். அதாவது உங்களோட அதிகார வர்க்கங்கள் சில சட்டவிரோத அழுத்தங்கள் இப்படி ஏகப்பட்ட விடயங்களில் அவர் நீதியை நிலைநாட்டியதன் பிரகாரம் இந்த இடமாற்றம் வந்திருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தை ஆளுகின்ற மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மை அமைச்சரின் கைவரிசை என்று சொல்லப்படுகின்றது. 6 ஆண்டுகளாக யாழ்ப்பாணத்தின் பொம்மவெளி பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் மாவட்டத்தின் மிகவும் விடாப்பிடியான போதைப் பொருள் வியாபாரிகளில் ஒருவராக காவல்துறை மற்றும் சட்ட வல்லுநர்கள் மத்தியில் அறியப்பட்டவர். தொடர்ச்சியான பிணை விசாரணைகளை பயன்படுத்தி நீதிமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் சென்று வந்து சுதந்திரமாக இருந்து சட்ட வட்டாரங்களின் படி போதைப் பொருள் கடத்தலை தொடர்ந்து வந்தார். 475 கிராம் ஹெரோயின் வைத்திருந்தாக அவர் 2020 ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டார். 6 ஆண்டு கால ஒத்திவைப்புகள், மனுக்கள் மற்றும் சட்ட ரீதியான சூழ்ச்சிகளுக்கு பிறகும் அவருக்கு தண்டனை எதுவும் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் கடந்த வாரம் மே 21 தேதி அந்த நிலை மாறியது. புதிதாக நியமிக்கப்பட்ட யாழ்ப்பாண உயர் நீதிமன்ற நீதிபதி கௌரவ ஏஜி அலெக்ஸ்ராஜ அவர்கள் அப்பெண்ணுக்கு 7 ஆண்டு கடுங்காவல தண்டனையும் 1 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்திருந்தார். அபராதம் செலுத்த தவறினால் கூடுதலாக 12 மேலும் 1 வருடங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் அவர் கட்டளை பிறப்பித்திருந்தார். 7 நாட்களுக்கு பிறகு நீதிபதி கௌரவ அலெக்ஸ்ராஜ் அவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார். இதுதான் இங்க உரிய ஹைலைட்ஸ். யாழ்ப்பாண உயர் நீதிமன்றத்தில் அவரது நியமனம் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. அவர் தீவிர மத்திய உயர்நிலை பகுதியில் சுமார் 350 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற பதுளை உயர் நீதிமன்றத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கான எந்த ஒரு பகிரங்க விளக்கமும் அளிக்கப்படவில்லை என்பதும், இலங்கையில் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இடமாற்றம் செய்யப்படுவதற்கு முன்பு பொதுவாக 3 முதல் 4 ஆண்டுகள் வரை ஒரு பதவியில் பணியாற்றுவதற்கு வழக்கத்துக்கு மாறாக 2 ஆண்டுகள் கடந்த நிலையில் இந்த இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த இடமாற்றம் யாழ்ப்பாண சட்டத்துறையிடையே பெரும் சீற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. வழக்கறிஞர்கள் இது நீதித்துறையின் ஒரு அரசியல் தலையீடு என்று விவரித்திருக்கின்றார்கள். மேலும் இந்த நடவடிக்கை நீதிபதியின் நிர்வாக குறைபாட்டால் அல்ல, அது நேர்மையான நீதிபதி என்றும், மாறாக போதைப் பொருள் தொடர்பான வழக்குகளை அவர் ஆக்ரோஷமாக கையாள்வதாலும் அரசின் நடவடிக்கைகளை கூர்ந்து ஆராயும் அவரது விருப்பத்தாலும் தூண்டப்பட்டது என்றும் சட்டத்தரணிகள் தெரிவிக்கின்றார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாண வழக்கறிஞர்கள் தொடர் வேலைநிறுத்தம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக யாழ்ப்பாண தகவல்கள் தெரிவிக்கின்றது. நீதிபதி கௌரவ அலெக்ஸ்ராஜா அவர்கள் எந்த ஒரு தீர்ப்பின் சட்டபூர்வமான நம்பகத்தன்மை குறித்தும் கவலைகள் எழுந்தால் மேன்முறையீட்டு நீதிமன்றம் அல்லது உச்ச நீதிமன்றம் உள்ளிட்ட மேன்முறையீட்டு நீதிமன்றங்கள் மூலம் அந்த தீர்ப்புகளை எதிர்த்து முறையிடுவதே வழக்கமான பரிகாரமாக இருந்திருக்கும் என்றும் யாழ்ப்பாண செய்திகள் தெரிவிக்கின்றது. நீதிமன்ற தீர்ப்புகளுடன கருத்து வேறுபாடுகளை கையாளுவதற்கான சரியான வழிமுறை மேன்முறையீட்டு செயல்முறை ஆகும் என்று ஒரு வழக்கறிஞர் கூறுகின்றார். ஒரு தீர்ப்பின் மீதான அதிருப்தியானது நீதிமன்றங்கள் வழியாக அல்லாமல் ஒரு நீதிபதியின் நியமனத்தில் செல்வாக்கு செலுத்தும் முயற்சிகள் மூலம் தீர்க்கப்படும் போது அந்த நீதிபதியின் சுதந்திரம் குறித்து கடுமையான கவலைகள் எழுப்புவதாக ஒரு சிக்கலான முன்னுதாரணம் என்றும் சொல்லப்படுகின்றது. நீண்டகால பதிவுகளை கொண்டவர் என்றும் நல்ல அனுபவம் கொண்டவர் என்றும் இந்த ஆளும் அரசாங்கத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அமைச்சர் தான் இதை முன்னின்று செய்வதாகவும் சொல்லப்படுகின்றது.
மிக மோசமான ஒரு கடத்தல் காரிக்காக, அது மாஃபியா ஒருவருக்காக அரசாங்கத்தில் இருக்கின்ற ஒரு அமைச்சரை தலையிட்டு இருப்பது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. நாம் பலமுறை சொல்லி இருக்கின்றோம், யாழ்ப்பாணம் வடக்கில் கோடபயன் ஆட்சி காலத்தில் போதைப் பொருளை மக்கள் மயமாக்குவது என்பது ஒரு அஜெண்டா. அந்த அஜெண்டாவில் ஒன்று அது பல பல மாஃபியாக்கள் அங்கு முகாமிட்டு இவைகளை செய்வதால் மிகப்பெரிய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய இஷ்யூவாக வருகின்றது. பல வழக்கறிஞர்கள் கூற்றுப்படி இந்த நெருக்கடியானது போருக்கு பிந்திய தலைமுறை எதிர்கொள்ளும் வரையறுக்கும் சமூக சவால்களை மிக முக்கிய சவாலாக இந்த போதைப் பொருள் ஆட்சி இருந்து வருவதாகவே சொல்லப்படுகிறது. போதைப் பொருள் மாஃபியாக்களின் அத்துமுறல்களும் அதிகரிப்பதாக சொல்லப்படுகிறது. நீண்ட செய்தியாக இருப்பதால் நாம் இதை மிக அதிகமாக குறைத்திருக்கின்றோம். எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு நீதியை நிலைநாட்டும் நீதிபதிக்கு நடந்திருக்கும் இந்த அநியாயத்தை ஒவ்வொரு வழக்கறிஞர்களும், யாழ்ப்பாண மாவட்ட வழக்கறிஞர்களும் மக்கள்களும் இதை கையில் எடுக்க வேண்டும் என்பதும் எமது தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கின்றோம். ஒரு நேர்மையான நீதிபதிக்கு நாம பல நீதிபதிகளை முன்னிறுத்தி வருகின்றோம். அந்த வகையில் நீதியரசர் கௌரவ அலெக்ஸ் அவர்களும் இதில் வருகின்றார். இதை மக்கள் தட்டி கேட்க வேண்டும். மக்கள் தட்டி கேட்காத வரைக்கும் எதுவும் நடக்க போவதிலே மக்களுக்கான நீதிபதிகள் இப்படியாக பழிவாங்கப்படுவது நாம் அதை தட்டி கேட்க வேண்டும். ஏற்கனவே மல்லாக நீதிமன்றத்தில் அலெக்ஸ் ராஜா அவர்களின் பதவி காலத்தில் அவருக்கு முன் வாதாடிய சட்ட வல்லுநர்களும் அவரது பதவி காலத்தில் அந்த அதிகார வரம்பில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டது சொல்லுகின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் மிக அளவு மக்கள் நீதிபதியாக ஜொலித்தவர் என்ற தகமையும் வருகின்றது. நாம் மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.